இன்னைக்கு நம்ம ரேஷன் கார்டு அப்ளை பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்றது, அதற்கு என்ன ஆவணங்கள் எல்லாம் தேவை, அப்புறம் அதுக்கப்புறம் அது எப்படி என்னென்ன ப்ராசஸ்ல அப்ரூவ் ஆகும், எத்தனை நாள்ல கிடைக்கும், அதை எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தரவேல், JKS கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர். நாம் நமது வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக தொடர்ந்து கல்வி, வேலை வாய்ப்பு, அரசு அறிவிப்புகள் மற்றும் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வீடியோவாக வழங்கி வருகிறோம். தொடர்ந்து நமது வீடியோக்களை பார்ப்பதற்கு வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க டாபிக் ரேஷன் கார்டு அப்ளை பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரேஷன் கார்டு அப்படின்னா என்னன்னு ஒரு சிம்பிளா பார்த்தலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரேஷன் கார்டு நம்ம குடும்ப அமைப்புல இருக்கோம்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இணைத்து அந்த அட்டையில சேர்த்து வச்சுட்டு அந்த கார்டு வாயிலாக நம்ம அரசு வழங்கும் நலத்திட்டங்களை பெறுவதற்கும், குறிப்பா இந்த மகளிர் உரிமை தொகை தராங்கல்ல கவர்மெண்ட், அது வாங்குறதுக்கு, நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வீடு வாங்குறதுக்கு, இல்ல லோன் வாங்குறதுக்கு, எதுவா இருந்தாலும் நமது குடும்ப அமைப்புல இருக்கும் அப்படின்றத அரசுக்கு தெரிவிக்கிறது இந்த ரேஷன் கார்டு தான். இது மூலயமா தான் நமது ஒரு குடும்பம் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுக்கும், இல்ல நீங்க கடன் வாங்குறவங்களோ யாரும் தெரிஞ்சுக்கும். அதாவது ஆதார் கார்டு எப்படி முக்கியமோ அது போல ஒரு குடும்ப அமைப்புக்கு ரேஷன் கார்டும் முக்கியம். அது இருந்தாதான் நீங்க ஒரு குடும்ப அமைப்பில் இருக்கீங்கன்றது தமிழ்நாட்டுல ஏத்துப்பாங்க. ஓகேங்களா? அது பெரும்பாலும் எல்லா குடும்பத்துக்குமே ரேஷன் கார்டு இருக்கும், இல்லாம இருக்காது. புதுசா எப்ப அப்ளை பண்ண போவோம் அப்படின்னா, நமக்கு இப்ப மேரேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம புதுசா ரேஷன் கார்டு எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஓகேங்களா? அது எல்லாமே புதுசா ரேஷன் கார்டா மேக்சிமம் என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரே குடும்பமா இருக்கீங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க பழைய கார்டுல உங்க மேரேஜ் ஆகி வருது உங்க ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ, அவங்க நேம் நீங்க அந்த பழைய ரேஷன் கார்டுல அவங்க அம்மா வீட்டுல நீக்கிக்கிட்டு இங்க உங்க ஹஸ்பண்ட் ஒன்னா இருக்கும்போது சேர்ந்து ஏத்திக்கலாம். இல்ல நாங்க இண்டிவிஜுவலா தனியா ஃபேமிலியா இருக்கோம் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா, ஹஸ்பண்டும் அவங்க வீட்டுல இருந்து கார்டை பேர் நீக்கணும், ஒய்ஃபும் அவங்க வீட்டுல இருந்து அவங்க பேரை நீக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான். நீங்க அவங்க வீட்டுல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து நேம நீக்கணும். நீக்கிட்டு உங்க ஆதார் கார்டுல நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்ல அட்ரஸ் மாத்திக்கணும். இப்ப நீங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டோட அட்ரஸ், ஹஸ்பண்டும் ஆல்ரெடி இருக்கிற ரேஷன் கார்டு இருக்கிற வீட்டுல இருந்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, தனி வீட்டுல இருக்கணும். அப்படி இருக்கும்போது தனி வீட்டு நம்பர் போட்டு அந்த வீட்டுல இருந்தீங்கன்னா நீங்க அந்த வீட்டுக்கான அட்ரஸை நீங்க 2 பேரும் மாத்திட்டு, அப்புறம் நீங்க அந்த குடியிருப்போர் சான்றிதழ், வீட்டுல கேஸ் பில்லு இல்ல வீட்டு ஒரு சீட்டு அப்படின்றத உங்க 2 பேர் பேர்ல யாராவது தனியா ஒரு ஆவணம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்க அப்ளை பண்ற ப்ரொசீஜரே போகணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள். இப்ப ரேஷன் கார்டு நீங்க புதுசா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, முதல்ல உங்களோட ஆதார் கார்டு தமிழ்நாட்டில் உள்ளயோ இல்ல இந்தியாவுலயோ எந்த ரேஷன் கார்டுலயும் உங்க பேர் இருக்கக்கூடாது. அதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீக்கி இருக்கணும். அதுவும் ஆன்லைன் வாயிலாக நீக்கலாம். அதற்கான வீடியோ நமது யூடியூப் சேனல்ல இருக்கு, பாத்துக்கோங்க. எப்படி பெயர் நீக்குவது என்பதற்கான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, பாத்துக்கலாம். ஓகேங்களா? அதே போல உங்க ஒய்ஃப் பேர் சேர்க்க போறீங்கன்னா அவங்க பேரும் அவங்க வீட்டுல இருந்து கார்டுல இருந்து நீக்கிருக்கணும். 2 பேர் பேரும் நீக்கி அதற்கான ஆவணம் வச்சிருக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா நீக்கிருக்கணும். நீக்கிருந்தா போதும். நீக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது 2 பேரோட அட்ரஸும் ஒரே அட்ரஸா இருக்கும். உங்க கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்துதான் ரேஷன் கார்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்க கணவனோட அட்ரஸும் உங்க மனைவியோட அட்ரஸும் ஒரே அட்ரஸா இருக்கணும். மனைவியோட அட்ரஸ் அவங்க அம்மா வீட்டு அட்ரஸும் இல்ல கணவர் அட்ரஸ் அவங்க அப்பாவோட அட்ரஸ் ரெண்டும் மாறி மாறி இருந்து நீங்க ஆன்லைன் வாயிலா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணீங்கன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால ஃபர்ஸ்ட் பெயர் நீக்கி இருக்கணும், அது பேசிக். அதுக்கப்புறம் 2 பேரோட அட்ரஸும் ஒன்னா இருக்கணும். 3வது கண்டிஷன், நீங்க ஒரு குடியிருப்போர் சான்றிதழ் வாங்கிருக்கணும். அதாவது வீட்டு வரி சீட்டு இல்ல கேஸ் பில், அதுவும் உங்க 2 பேர் பேர்ல, கணவன் மனைவி புதுசா கல்யாணம் அப்ளை பண்றீங்கன்னா உங்க கணவன் மனைவி 2 பேர் பேர்ல யார் பேர்லயாவது இந்த குடியிருப்போர் சான்றிதழ் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்கள்கிட்ட தயார் நிலையில் இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்லைன் வாயிலா ரேஷன் கார்டு அப்ளை பண்ண எலிஜிபிள். ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இது கூட ஒரு போட்டோ, யார குடும்ப தலைவர், கணவனையும் கணவன் வேணாலும் கணவனை போட்டுக்கலாம், மனைவி வேணாலும் மனைவி போட்டுக்கலாம், யார் வேணாலும் குடும்ப தலைவரா இருந்துக்கலாம். நீங்க யாரை செலக்ட் பண்றீங்களோ அவங்க பேர்ல அந்த குடியிருப்பு சான்றிதழ் இருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டு
இந்த ஆவணங்கள் எல்லாம், அதாவது கணவன் மனைவி 2 பேர் இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ண போறீங்க. பசங்க இருந்தா பசங்களுக்கும் ஆதார் கார்டு வேணும். கணவன் மனைவி 2 பேரோட ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, குடியிருப்போர் சான்று எடுத்துக்கோங்க, யார் குடும்ப தலைவரோ அவங்க போட்டோ, அப்புறம் மொபைல் நம்பர். இந்த 4 ஆவணம் மட்டும் இருந்தால் குடும்ப அட்டை வந்து ஆன்லைன் முன்னேற்றி தயாரிக்கணும்னு வச்சுங்க. இதெல்லாமே ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம ஸ்கிரீன்ல வரும் பாருங்க, அந்த ப்ரொசீஜர் படி ஆன்லைன்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஓகே, இப்ப நம்ம பாக்குறது தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட். வெப்சைட் பாருங்க, tnpds.gov.in தான் ஒரு வெப்சைடு. ஓகேங்களா, இந்த வெப்சைட்ல மட்டும் போயிட்டு தான் எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்டாம ஃப்ரீயாவே வந்து நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த பாருங்க, இதுல புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருப்பாங்க. இதுல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் டீடைல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபில் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஃபேமிலி ஹெட், அதாவது குடும்ப தலைவரோட பெயர் இங்கிலீஷ்ல எழுதிக்கணும், அதே போல தமிழ்ல எழுதிக்கணும். இங்க அவங்களோட அப்பா பேர், முகவரி டீடைல்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. அவங்க போட்டோ வந்து இதுல அப்லோட் பண்ணிக்கணும். 5 MB இருக்கணும். இமேஜா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க மாவட்டம், இந்த அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அட்ரஸ்ல தமிழ்ல, அதே போல இங்கிலீஷ்ல அதுக்கு தமிழ்ல போட்டுக்கோங்க. மாவட்டம், வட்டம், கிராமம் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு பின்கோடு போட்டு, இது வரைக்கும் எந்த மற்ற ரேஷன் கார்டுல எதுவும் இணைக்காத நம்பரா அந்த நம்பரை அங்க வந்து மொபைல் நம்பர் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் வேற எந்த ரேஷன் கார்டும் இணைஞ்சிருக்க கூடாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் போனீங்கன்னா இங்க உறுப்பினர் டீடைல்ஸ் எல்லாம் இங்க ஃபில் பண்ணிக்கணும். பேரு, அவங்க என்ன மேலா ஃபீமேலான்ட்டு மாற்றத்தில் நம்பர் எஸ் கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. அப்ப இருந்து டேட்டா அவங்க குடும்ப தலைவருக்கு அவங்க அப்பா இருந்தா அப்பா, அம்மா, மனைவி இருந்தா மனைவி, ஹஸ்பண்ட் இருந்தா பசங்க இருந்தா என்னவோ அவங்களோட உதவி போட்டுக்கிட்டு அங்க ஆதார் அப்லோட் பண்ண சொல்லி டாக்குமெண்ட் கேட்கும். அந்த ஆதாரை அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து அட்டை எந்த வகையான அட்டை, அது வந்து பண்டகம் இல்ல அட்டைன்னா உங்களுக்கு எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க, ரேஷன் கார்டு மட்டும் இருக்கும். அப்படிக்கான அட்டை. இல்ல அரிசினா அரிசி அட்டைனா எல்லாமே வாங்கிக்கலாம். சர்க்கரை அட்டைனா அரிசி இல்லாத மற்ற பொருள்லாம் வாங்கிக்கிற மாதிரி அட்டை. இதுல எது உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு இதுல குடியிருப்பு சான்றிதழ் இருக்கு, ஏதாவது ஒண்ணு நீங்க அங்கதான் இருக்கீங்கன்றதுக்கான ஆதாரம் வந்து கரண்ட் பில்லு, இல்ல வந்து பேங்க் பாஸ்புக்கு, சிலிண்டர் அட்டை, வீட்டு ரசீட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிக்கணும். இந்த எரிவாயு டீட்டெயில், அதாவது உங்க வீட்டுல கேஸ் சிலிண்டர் இருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டா ப்ராப்பரா ஃபில் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தாலுகா ஆபீஸ்ல வட்ட வழங்கல் அலுவலகத்தை போயிடும். அவங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கார்டு இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ரூவுக்கு போகும். அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கார்டு வந்துடும். மேக்சிமம் இது 1 மந்த், இது 1 மந்த்ல இருந்து 45 days வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ள உங்களை என்கொயரி பண்ணி அக்செப்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்டு நகல் அட்டை வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் கார்டு வந்து தாலுகா ஆபீஸ்லயோ இல்ல உங்க சம்பந்தப்பட்ட ரேஷன் கார்டுலயோ போய் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பதற்கான ஸ்டெப்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், கமெண்ட்ல கூட கேட்கலாம், இல்ல எங்க கம்ப்யூட்டர் சென்டரோட நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். கட்டாயம் வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறீங்கன்னா, ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்க உங்களுக்கு சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, நீங்க ஒரே பையன் அப்படின்னும் போது நீங்க வந்து உங்க பேரை நீக்கிட்டு தனியா கார்டு வாங்குறது சிரமம். ஏன்னா ஒரே குடும்பமா தான் இருப்பீங்க அப்படின்ட்டு பெரும்பாலும் தரமாட்டாங்க. அதுவே 2 பையன் 3 பையனா தனியா வீடு கட்டி போய் கொடுக்கும்போது கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுல இந்த நடைமுறை இருக்கு, இது பாத்துக்கோங்க. இவ்வளவுதான். இதுல வேற ஏதாவது பெரிய டவுட் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு இருக்கு, இல்ல எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்கன்னு சொல்றீங்க, இல்ல பேர் நீக்கி கொடுங்க, இல்ல பேர் சேர்த்து கொடுங்க, எதுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டா செஞ்சு தரோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.